இன்றைய செய்தியின் தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு. இதுவரை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். நம்ம வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். ஆனால் என்னுடைய செய்தியின் தலைப்பு தேவனால் முடியாதவைகள். ஆச்சரியமா இருக்கா? அப்படி ஏதாவது இருக்குமா? தேவனால் முடியாதவைகள் இருக்குதுங்க, இருக்குது. அது எல்லாமே நமக்கு சாதகமான காரியங்கள். வாசிக்கலாம். சங்கீதம் 103:12. சங்கீதம் 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆங்கில வேதாகமத்தில் as far as the eastern horizon is from the west, so far as he removes the guilt of our rebellious actions from us. அதாவது இந்த வானத்தில் பார்த்தீங்கன்னா தொடுவானன்னு சொல்லுவாங்க. இந்த தொடுவானம் எங்கே போய் அது முடியுதுன்னு தெரியாது. அப்படி மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இந்த முதல் குறிப்பு, தேவனால் முடியாத காரியம் என்னவென்றால், தேவனால் மன்னித்த பாவத்தை அவரால் திரும்ப நினைவு கூற முடியாது. ஆமென். அதுதான் தெய்வத்திற்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். நேற்று கூடுகையில் கூட சொன்னேன். அதாவது ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை சுலபமாக மறந்து போவது மனுஷனுடைய சுவாபம். ஒரு மனுஷனுடைய பாவத்தை, மன்னிக்கப்பட்ட பாவத்தை மறப்பது தெய்வீக சுவாபம். ஆமென். தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். நம்மளை மாதிரி அவர் ஒரு காரியத்தை மனசில் வச்சுட்டே இருந்தால் என்ன ஆயிருக்கும்? நம்ம ஒருவரும் அவருடைய சன்னிதானத்திலே நாம் நிற்கவே முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ளா நீங்கள் இருக்கிறீங்க? உங்களுடைய பாவங்கள் தேவனுக்கு முன்பாக அது மறக்கப்பட்டதாக இருக்கிறது, மன்னிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆமென். இந்த தெய்வீக சுவாபத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஜனங்களாக இருக்கிறோம். நாங்கள் என்னமோ உங்களுக்கு ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் உங்களை ஒரு விஷயத்தை சுண்டி காட்டினது என்ன செய்யும்? உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள்லாம் கல்யாண வீட்டுக்காரங்க. புரியலையா? வேதத்தில் இப்போ சொல்லப்பட்டிருக்குது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. நீங்கள் ஒருத்தருக்கு கல்யாண கார்டு கொடுக்குறீங்க. கார்டு கொடுக்கும்போது வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் வச்சு கார்டை வச்சு கண்டிப்பாக வாங்கயான்னு சொல்கிறீங்க. ஆனால் அழைச்ச ஆள் வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க. கஷ்டமாக இருக்க மட்டும்ல, கோபம் வரமா வராதா? அதே மாதிரி தான் நாங்கள்லாம் தேவனுடைய கல்யாண வீட்டில் ஊழியக்காரங்க. அப்போ எங்களை என்ன சொல்கிறாரு? நீ வேலி அருகே போய், தெரு அருகே போய் எல்லாரையும் எங்கே கூட்டு வா? கல்யாண விருந்துக்கு கூட்டு வான்னு சொல்கிறாரு. அப்போ கல்யாண விருந்துக்கு கூட்டு வராத ஆட்களை என்ன செய்யணுமா வேதத்தில்? சொல்லுங்க. தெரியுதுல? ஆகவே தான் எங்களுக்கு கோபம் வருகிறது. நீங்கள் எல்லாம் ஒரு நாள் ஒரு கல்யாணம் நடக்கும், சரியா? உங்களுக்கு கல்யாணம் நடந்ததோ இல்லையோ, நடந்த கல்யாணம் நல்லா இருக்கோ இல்லையோ, ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் ஒரு கல்யாணம் நடக்க போகிறது. அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாரும் தகுதியான வஸ்திரத்தோடு காணப்பட வேண்டும். அந்த ஒற்றை நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இங்கு நிற்கிறோம். வேறு நோக்கமே கிடையாது, வேறு நோக்கமே கிடையாது. ஆகவே தான் உங்களுக்கு இன்றைய நல்ல செய்தி, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் அநேக காரியங்களை, அநேக மீறுதல்களை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மன்னித்திருந்தார். தேவன் நினைத்திருந்தால் இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனையோ தருணங்களில் அவர்கள் ஒரு ஆள் கூட இல்லாமல் அழித்திருக்க முடியும். ஆனால்
அவருடைய மிகுந்த கிருபையின்படியும் அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படியும் அநேக அக்கிரமங்களை அநேக மீறுதல்களை தேவன் அந்த ஜனங்களுக்கு அவர் மன்னித்திருந்தார். அதே போல நமக்கும் அவர் மன்னித்திருக்கிறார். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, அவர் நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, who will hurl all our sins into the depths of the sea. ஹர்ல்ங்கிறது என்னது? இந்த வீசுறது. நம்முடைய பாவத்தை எல்லாம் எங்கே தூக்கி போட்டிருக்காரு? கடலின் ஆழத்தில் போட்டிருக்கிறார். ஏதோ சும்மா ஒரு குளத்துக்கரையில் போட்டால் டைவ் அடித்து போய் எட்டு வந்துடுவாங்க. ஆகவே தான் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் எங்கே தூக்கி போட்டிருக்காரு? பசிபிக் கடலிலே உள்ள மிக ஆழமான இடத்துல அவர் போட்டிருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம் சொல்லுங்கள், எத்தனை பெரிய பாக்கியம். தேவனுடைய ஒரு திவ்ய சுவாபத்திலே ஒன்று, தேவன் மன்னித்த பாவத்தை மன்னித்த மீறுதலை அவர் திரும்ப நினைவு கூறுகிறது இல்லை. தியாலஜியில் சொல்லுவாங்க, அதாவது அவர் ஆம்னிசியன்ட், சகலமும் அறிந்தவர், அவரால் நினைவுபடுத்த முடியும். ஆனால் அவர் பர்பஸாக என்ன செய்கிறாரு? நம்முடைய பாவங்களை திரும்ப நினைவுபடுத்துகிறது இல்லை. ஏசாயா 43:25 சொல்கிறது, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக கொலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஃபர்கெட்ஸ் வர்சஸ் ரிமெம்பர், அதுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அவரால் திரும்ப அந்த பாவத்தை நினைவு கூறுவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு, சக்தி உண்டு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்றைக்கு இந்த பூமியில் சிந்தப்பட்டதோ அந்த நாள் முதல் அந்த பாவங்களை அவர் திரும்ப நினைவு கூறுகிறது இல்லை. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்த காலத்திலே நடந்த பல காரியங்களை, பல தவறான காரியங்களை, பல வேதனையான காரியங்களை திரும்ப திரும்ப நினைவு கூறாமல் தேவன் அதை விட்டுவிட தேவன் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு பழக்கம் உண்டு, இறந்த ஆளை குறித்து என்ன செய்யக்கூடாது? தப்பாக பேசக்கூடாது, அப்படி தானே? அதே போல் கிறிஸ்துவுக்குள் மரித்த ஒரு மனிதனை குறித்து என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அது நீங்களாக இருந்தாலும் சரி, அதை குறித்து பேசக்கூடாது. ஏனென்றால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு பெரிய போதகரிடம் லண்டனிலே அவர்கள் அந்த போதகர் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஒரு சகோதரி வந்தாங்களாம், 70 வயது நிரம்பிய சகோதரி. அப்போ அவங்க சொன்னாங்களாம், நான் ஆண்டவர்கிட்ட 40 வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு தவறை குறித்து நான் வருந்தி நான் ஜெபம் செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர் மனுஷாரா என்னன்னே தெரியலன்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், இந்த வசனத்தை காட்டி, சங்கீதம் 103:11 காட்டி சொன்னாராம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, 11 எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. அதாவது ஆண்டவரே அந்த பாவத்தை மறந்துருப்பார். நீ 40 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருக்க? நினச்சிட்டே இருக்க. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதாவது என்ன சத்தியம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, என்னால் மறந்த பாவத்தை, மறந்த அக்கிரமத்தை, என்னுடைய திவ்ய சுவாபம் என்னவென்றால் அந்த காரியங்களை என்னால் திரும்ப நினைவு கூற முடியாது. ஆமென். இது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். நம்மளெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கொலை வழக்கில் நம்ம மாட்டிட்டோம், நம்மளெல்லாம் விலங்கு போட்டு கோர்ட்டில் கூட்டு போகிறாங்க. கோர்ட்டில் கூட்டு போய் கூண்டில் நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சோன்னே நீதிபதி கேட்குறாரு, சரி ஆதாரங்களை சமர்ப்பிங்க அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஃபைல் எல்லாம் எரிஞ்சு போயிருக்கு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆமென். அதே போல தான் கிறிஸ்துவுக்குள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவு மேன்மையானது, அவ்வளவு மேன்மையானது. நாம் பாவம் செய்யவில்லை என்ற அர்த்தம் அல்ல,
நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்ததினால் நாம் நீதிமான்களாகிறோம். ஆமென். யாரெல்லாம் அந்த திரு ரத்தத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன் அவர் நம்முடைய பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டார்? ஏன் அவர் கிருபையை, வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமான கிருபையை நமக்கு கொடுத்தார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்றால், புதிய ஏற்பாட்டிலே சொல்கிறது அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று என்ன செய்ய முடியாது, நம்மால் பகுத்தறியவே முடியாது. ஹல்லேலூயா. எபேசியர் 3:18 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக நாம் என்ன செய்யணும், இருக்கணும். 2 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நம்மை நீக்கி சுத்திகரிக்கும். நம்முடைய நாட்டினுடைய ஒரு டேக்லைன் உண்டு, சத்தியமேவ ஜெயதே. நான் அடிக்கடி சொல்கிற காரியம். நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஸ்லோகன் உண்டு, என்னது, வாய்மையே வெல்லும். அது வேற ஒன்றும் கிடையாதுங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். சத்தியம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு, சத்து என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், சத்து என்றால் மாறாத்தன்மை உள்ளது, மாறாத்தன்மை உள்ளது, காலத்தால் இடத்தால் மாறாத்தன்மை உள்ளது. அதாவது 2 2 4னா 2000 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி தான் 2 2 4 தான். 2 2 3.25 கிடையாது. இன்னும் 2000 வருஷம் கழிச்சாலும் எப்படி தான் 2 2 4 தான். அமெரிக்காலையும் 2 2 4 தான். அப்போது இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த வசனத்தினுடைய உட்பொருள் என்னவென்றால், அந்த பாவத்தின் எந்த ஒரு சுவடும், எந்த ஒரு ட்ரேஸும் இல்லாமல் நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருளில், பாத்திரத்தில் கரை பட்டுருச்சுன்னா, நீங்கள் என்ன தான் விளக்குனாலும் அந்த மாதிரி ஒரு கரை இருந்ததுக்கான ஒரு மெல்லிய அடையாளம் இருக்கும். அப்படி தானே? நீங்கள் புது பாத்திரம் மாதிரி ஆக்க முடியுமா? ஒரு யூஸ் பண்ண பாத்திரத்தை நீங்கள் புது பாத்திரம் மாதிரி ஆக்கவே முடியாது. கண்டிப்பாக அது பழகின பாத்திரங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் எந்த வண்ணானுடைய சவுக்காரத்தை விட ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களை அது ட்ரேஸே இல்லாமல், சுவடே இல்லாமல் முற்றிலும் நம்மை நீக்கியது சுத்திகரிக்கும். சுத்திகரித்தது. இந்த சத்தியம்தான் ஒரு மனுஷனை அது நீதிமான் ஆக்குகிறது. யாரெல்லாம் அந்த கிருபையை அவங்க விசுவாசித்து அவங்க பெற்றுக்கொள்கிறாங்களோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஜனமே, யாரெல்லாம் அவங்க வாழ்க்கையில், சில பேர் ரட்சிக்கப்பட்ட அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் கில்ட் இருக்கும். கில்ட்னா தமிழில் குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி. வேதம் குற்ற மனசாட்சி உடையவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை. ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் குற்ற மனசாட்சி வருகிறது? அவன் ஒரு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவனாக இருந்தால், பாவம் மன்னிக்கப்பட்டவனாக இருந்தால், அந்த நீதியின் பாதைகளிலே அவன் தொடர்ந்து நடக்க வேண்டும். அவன் நடக்கும் பொழுது அவனுடைய பழைய வாழ்க்கை ஒரு நாளும் அவனுக்கு முன்பாக அது வருவதே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மீறுதல் பண்ண அநேகரை தேவன் மன்னித்து அவர் மறந்திருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அவருடைய இரத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் என்னமா நீதிமான்கள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தாராம். சரி, தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்து மறந்திருக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன செய்யணும்? பழையன கழிதலும் புதியனும் புகுதலும் போல என்ன செய்யணும்? பழைய காலத்தையே என்ன செய்யக்கூடாது? நினச்சிட்டு இருக்கக்கூடாது.
இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்து உங்கள் பழைய காலத்தை நினச்சி நீங்கள் வந்து அதை ஏங்கிட்டே இருக்கிறீங்க? சின்ன வயசில் 10 வயசில் நான் நல்லா இருந்தேன், அந்த காலத்தில் 1970 அப்படி பஸ்ஸில் போனேன், அப்படி நான் சமோசா சாப்பிட்டேன், எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை நல்லா இருந்தது பாஸ்டர், என்னைக்கு இந்த பாழான போன மனுஷனை கட்டினனோ அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் கண்ணீரும் கம்பளையும் தான். இங்கே பாருங்கள், நான் உங்கள் ஆண்டுடைய வார்த்தை வருகிறது, கடந்த காலம் நம்ம நடத்தக்கூடாது, கர்த்தர் தான் நம்ம நடத்தணும். ஆமென். ஆகவே தான் தேவன் கடவாதிருக்கிற எல்லையை நம்முடைய வாழ்க்கையில் சில பாயிண்டில் நியமிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும் பொழுது ஒரு பிரிட்ஜு போட்டிருந்தார்னா வந்த ஸ்பீடில் திரும்ப போயிருப்பான். ஆகவே தான் தேவை உள்ளப்போ பிரிட்ஜை திறந்து வச்சுட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவார். ஆமென். எத்தனை சிங்கங்கள் இங்கே இருக்கிறீங்க? கை தூக்குங்க. இன்னும் ஒரே ஒரு சிங்கம் தான் இருக்குது, அதுவும் வயசான சிங்கம். சிங்கத்துக்கும் புலிக்கு என்னங்க வித்தியாசம்? யாரா ஒத்து சொல்லுங்களேன். அதான் சிங்கத்தை விட புலி வலிமையானது தெரியுமா உங்களுக்கு? புலியோட எடை வந்து கூட. சிங்கம் அடிக்கிறத விட புலி அடித்தா எலும்பெல்லாம் உடஞ்சிடும். ஏன் வந்து வேதம் வந்து நீ புலியை போல் இருப்பாய் அப்படின்னு சொல்லலை? நம்ம ஊரில் புலி தானே இருக்குது. ஏன் வந்து சிங்கம் 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 அப்படின்னு சொல்கிறோம்? கர்ச்சிப்பா, நல்லது, சிங்கம் கர்ச்சிக்கும். சிங்கத்துக்கு காட்டுக்கு ராஜான்னு சிங்கத்துக்கு தெரியாது, புலிக்கு தன்னை ராஜா இல்லைன்னு புலிக்கும் தெரியாது. நம்மளா சொல்லிக்கிறோம். நீங்கள் டிஸ்கவரி சேனல் இதெல்லாம் இருக்கான்னு தெரில, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். புலி இருக்குல்ல, புலி வந்து எப்படி பாயும்னா பதுங்கி தான் பாயும். ரிவர்ஸ் ரிவர்ஸ் ரிவர்ஸ். கூட்டத்துக்கு வாயானா என்ன செய்யும்? எங்கே வந்து நிற்கப்பாங்க, குடும்ப கூடைக்கு வாயானா என்ன செய்யும்? பதுங்கி 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 என்ன செய்யும்? பின்னால் டிச்சு இருக்கும், டிச்சில் விழுந்துடும். சிங்கத்துக்கு வந்து ரிவர்ஸ் கியரே கிடையாது. எதை அடித்தாலும் நேராக போய் தான் அடிக்கும். சிங்கத்தால் பின்னால் நடக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா இல்லையா? புலி வந்து பின்னால் பதுங்கி பதுங்கி பின்னால் ரிவர்ஸில் நடக்கும். சிங்கம்னா எதுனாலும் வெட்டு 1 துண்டு 2, லெட் மே வாட் கம் அப்படி என்ன செய்யும்? தான் உயிரே போனாலும் முன் பாய்ச்சல் தான் இருக்குமே ஒழிய பின்வாங்குதல் இருக்காது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், பின்வாங்கி போனேனாகில் அவன் மேல் என் ஆத்மா. இப்போ நீங்கள் சிங்கமா புலியா? சில பேர் சொல்கிறாங்க, நான் சிங்கமும் கிடையாது பாஸ்டர், புலியும் கிடையாது, நான் 1 நம்பர் நரி, வாயில் வரதெல்லாம் பொய் அப்படி சொல்கிறீங்களா? அவர் யூதராஜ சிங்கம். ஆமென். வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே முன்னால் பார்த்தாங்க நடக்கணும். பின்னால் தான் விட்டு வந்தீங்களே, அப்படி தானே? எல்லாத்தையும் விட்டுட்டு தானே கிறிஸ்துவிட்ட வந்தீங்க. அப்புறம் எதுக்கு பின்னானவர்களை வந்து நீங்கள் நோக்குறீங்க? பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி நமக்கு இருக்கும் பந்தய பொருளை என்ன செய்யணும்? அடையத்தக்கதாய் ஓடணும். You have to run the race set before you. ஆமென். எல்லாம் அந்த ஓட்டத்தை ஓடி கடைசியில் சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்படுகிறது. நீங்கள் அந்த நம்பிக்கையோடு ஓடணும். வேதம் சொல்லுது, ஓடுகிறவன் நிச்சயத்தோட ஓடக்கடவன், முழு நிச்சயத்தோட ஓடக்கடவன். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் வந்து இயேசுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் துன்பம் வரலாம், வேதனை வரலாம், வியாதி வரலாம், பிரச்சனை வரலாம், உலகமே எதிராக நிற்கலாம். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, நீங்கள் சிங்கம். ஆமென். ஏதோ ஒரு திரைப்படத்தில் தான் சிங்கம் கிடையாது, ரியல் சிங்கம் நம்ம தாங்க, ரியல் சிங்கம். ஆமென். எத்தனை பேர் உங்கள் பழைய வாழ்க்கையை மறக்க போகிறீங்க? ஆமென். இந்த பழசையே பேசாதீங்க தயவுசெய்து. பழசையே எனக்கு என்னதான் வந்து எல்லாம் மன்னிச்சு இருந்தாலும், என்ன இருந்தாலும் நீ அப்படி பேசினவ தானே அப்படின்னு கணவன் சொல்லுவான். மனைவி என்ன சொல்லுவா?
எல்லாம் சரியாயிருக்கும். சண்டை போட்டு டைவர்ஸ் மாதிரி ஆகி கைகலப்பெல்லாம் ஆகி எல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன இருந்தாலும் நீங்கள் என்னை அன்றைக்கி அடித்தது தப்பு தானே. தயவு செய்து தெய்வத்துடைய சுவாபத்தை பாருங்கள். உன்னுடைய அக்கிரமத்தையும் உன்னுடைய மீறுதலையும் இனி நான் நினைப்பதில்லை. ஆமென். ஏன்னா நான் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, என்னால் எல்லாவற்றையும் புட்டு வைக்க முடியும். ஆனால் அவர் சொல்லுகிறார், அதெல்லாம் விடுப்பா, அதெல்லாம் விடு, நான் இனி நினைப்பதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த தெய்வீக சுவாபம் நமக்குள்ளாய் வர வேண்டும். முதலாவது நீங்கள் ஒரு கில்ட் ஃப்ரீ லைஃப்பை வாழணும். உங்கள் மனசாட்சியே உங்களை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால், இந்த வசனம் தெரியுமா தெரியாதா? யார் உங்களை மோசம்னு சொல்கிறாங்களோ, தப்புன்னு சொல்கிறாங்களோ, பாவின்னு சொல்கிறாங்களோ, எல்லாவற்றை விட உங்கள் மனசாட்சி உங்களை நீதிமான் என்று சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை கொண்டு, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை கொண்டு நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் நீதியின் பாதைகளிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது குறிப்பு, தேவனால் முடியாத காரியம். லேவியராகமம் 26:42. நான் யாக்கோபோடு பண்ணின என் உடன்படிக்கையும், ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையும், ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். தேவனால் ஒரு உடன்படிக்கையை அவரால் மீறவே முடியாது. உடன்படிக்கைக்கும் கான்ட்ராக்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நன்றாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. சில பேர் சொல்லுவாங்க, திருமணம் என்பது ஒரு கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. திருமணம் என்பது ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது. திருமணம் என்பது ஒரு கவனன்ட். கவனன்ட்டுக்கும் கான்ட்ராக்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வித்தியாசம் என்றால், கான்ட்ராக்ட் என்பது எந்த நேரத்திலும் முறிக்கப்படலாம். உங்களுக்கு தெரியும், அக்ரிமெண்ட் போடுவாங்க கம்பெனிக்கு இடையில், அல்லது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அக்ரிமெண்ட் போடுவாங்க. நீ இந்த மாதிரி செய்தீன்னா நான் இதை செய்வேன், நீ இந்த மாதிரி ஒர்க்கை முடிச்சின்னா நான் பேமெண்ட் பண்ணுவேன். அது கான்ட்ராக்ட். கவனன்ட் என்பது, அந்த கவனன்ட்டில் ஒரு மேற்பட்டவர் ஒருத்தர் இருப்பார், இன்னொருவர் அதை விட குறைவானவர் இருப்பார். இந்த மேற்பட்டவரால் அந்த கவனன்ட்டை உடைக்க முடியாது. புரிகிறதா? அதாவது அந்த மேலானவர் அந்த கீழானவரோடு ஒரு ஒப்பந்தம் செய்கிறார், கவனன்ட். அந்த மேலானவர் அந்த கவனன்ட்டை உடைக்க முடியாது. ஒரே ஒரு சாத்தியம் உண்டு, அந்த கீழானவர் வாலண்டரியராக எனக்கு இதில் விருப்பமில்லை என்று விலகி கொள்ளலாம். ஆனால் அந்த கவனன்ட்டை உண்டாக்கினவர் ஒரு நாளும் அந்த உடன்படிக்கையிலிருந்து அவர் மாறவே முடியாது. ஆமென். லேவியராகமத்தில் வாசிக்கிறோம், இந்த வசனம் திரும்ப வாசிக்கிறேன். நான் யாக்கோபோடே பண்ணின உடன்படிக்கையும், ஈசாக்கோடே பண்ணின உடன்படிக்கையும், ஆபிரகாமுடைய பண்ணின உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். தேவன் முற்பிதாக்களோட அவர் உடன்படிக்கையை பண்ணினார். அவங்க போய் கேட்கல, எங்களோட ஆண்டவரே நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்க, ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்க, நம்ம போய் கேட்க முடியுமா ஆண்டவர்கிட்ட? அவரே என்ன பண்ணார்? ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். சரி, உடன்படிக்கையை ஏற்படுத்தின பின்பு என்ன நடந்தது? அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து வந்த பின்பு அநேக முறை தேவனுக்கு விரோதமாக மீறுதல்களை செய்தார்கள். செங்கடலை அந்த கடக்கிற சமயத்தில் கூட மோசையை திட்டுனாங்க. உன்னை யாரையும் அங்கே கூட்டிகிட்டு வர சொன்னதுன்னு திட்டினாங்க. அப்புறம் முறுமுறுத்தாங்க, எங்களுக்கு கண்டிப்பாக காடை வேணும், எத்தனை நாளைக்கு வெஜிடேரியன் சாப்பிட்றது, என்வி கொடுங்க. நாங்கள் எகிப்தில் நாங்கள் கொமட்டிக்காய் சாப்பிட்டோம், ஊறுகாய் சாப்பிட்டோம், கீரை சாப்பிட்டோன்னு சொல்லி அநேக காரியங்களை இச்சித்தார்கள். தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். தேவன் 23,000 பேரை அவர் அழித்தார். விபச்சாரம் செய்தார்கள். தேவனுடைய எல்லா கட்டளையும் மீறினார்கள். தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றார்கள். எல்லாம் நடந்தது. எல்லாம் நடந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார்,
நான் பண்ணின உடன்படிக்கையை நான் நினைப்பேன். என்ன அருமையான ஆண்டவர் பாருங்க. நம்முடைய பண்ண பாவத்தை அக்கிரமத்தெல்லாம் மறந்துடுவாராம். ஆனால் அவர் பண்ணின உடன்படிக்கை என்ன செய்வாராம்? நினைப்பாராம். நம்ம என்ன செய்வோம்? ஒருத்தர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் என்ன செஞ்சிருவோம்? ஒரு நிமிஷத்தில் மறந்துடுவோம். ஆனால் என்ன செய்வோம்? ஒரே ஒரு சின்ன காரியத்தை என்ன செய்வோம்? ஆமாம், கடைசி வரைக்கும் அந்த பெட்டி மூடுவாங்கள்ல, அதுக்கு அப்பா கூட என்ன செய்வாங்க? எழுந்து நின்று என்ன சொன்னாலும் அது சொன்னது தப்பு தானே சொல்லி படுத்துக்குவாங்க. அந்த மாதிரி கேஸுகள் இருக்குதுங்க. அதுக்காக தான் சில நேரத்தில் உடனே ஆணி அடின்னு சொல்கிறது. இந்த கடைசி நேரத்துலையும் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லணும்னு சொல்லி சில கேஸுகள் எரிஞ்சு உட்காந்துருக்கும். ஹல்லேலூயா. எது தெய்வனுடைய சுபாவம்? எல்லா அக்கிரமத்தையும் பாவத்தையும் பழைய காலத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு பண்ணின உடன்படிக்கையை நான் நினைப்பேன். ஆமென். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தேவன் ஒரு மனுஷனோட உடன்படிக்கையை பண்ணினார். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரனின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிப்பார்கள். நோவா என்ற மனுஷனோடு தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். பாருங்க, முழு உலகமும் அழிந்து போனது. நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் பேழையில் இருந்தது. அந்த பேழையில் இருக்கிற சமயத்திலே தேவன் நோவாவோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. அப்போ இதில் நமக்கு என்ன சத்தியம் வெளிப்படுகிறது? இந்த உலகமே அழிந்து போனாலும் தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுவார். நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் சில சப்போர்ட்டு நிறைய பேர் வேணும், நம்ம ஆட்கள் நம்மளுக்கு பணம் கொடுக்க ஆள் வேணும், நம்ம கவனிச்சுக்க ஆள் வேணும், நமக்கு வியாபாரம் பண்ண ஆள் வேணும், இந்த அநேக சப்போர்ட்டை நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தையில் ஒரு நாளும் ஒளிந்து போகவே போகாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு பல உடன்படிக்கைகளை கிறிஸ்துவின் மூலமாய் அவர் செய்திருக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்று சொல்கிறது இயேசு கிறிஸ்து. எபேசியர் 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம் தெளிக்கப்படுகிற இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். சரி, தேவன் எப்படி அந்த உடன்படிக்கைக்கு நம்மை அவர் தகுதிப்படுத்துகிறார்? இப்போ தேவன் அந்த உடன்படிக்கையை மீறவே முடியாது. நம்மை குறித்து தேவன் கொண்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை, உடன்படிக்கைகளை தேவனால் மீறவே முடியாது. ஆனால் எப்படி நம்மை தகுதிப்படுத்துகிறார்? நாம் தகுதி இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது தேவன் எப்படி தகுதிப்படுத்துகிறார்? சங்கீதம் 139:5 முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய உடன்படிக்கை குறித்து, தேவனுடைய அழைப்பை குறித்து, தேவனுடைய சித்தத்தை குறித்து கவனமற்றவர்களாக இருக்கும் பொழுது, திசை மாறி போக முயற்சிக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நம்மை நெருக்கி அவருடைய கரத்தை நம்மேல் வைக்கிறார். ஏனென்றால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள், தேவன் சொன்ன உடன்படிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும்படியாக தேவன் சில வேளைகளிலே நெருக்கத்தை அனுப்புகிறார். ஆமென். வேதத்தை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலருக்கு தேவன் பர்பஸாகவே அநேக எதிரிகளை ரெடியாக வைத்திருந்தார். அவர்கள் பாவம் செய்யாத சூழ்நிலையிலே ஒருவேளை திசை மாறி போனால் அவர்களை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி கொண்டு வரும்படியாக அநேக எதிரிகளை தேவன் எழுப்பியிருந்தார். அதே தேவன்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நெருக்கத்தை, பாடுகளை, வேதனைகளை கொடுத்து அவருடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாக நம்மை அவர் நெருக்கி ஏவுகிறார். ஹல்லேலூயா.
என்னாகமம் 22:25 வாசிங்க. என்னாகமம் 22:25. பாருங்க, பிழையாம் என்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தான். சரியான தீர்க்கதரிசிங்களாம் சொன்னான். ஆனால் அவன் திசை மாறி போகும் பொழுது தேவன் கழுதையை வைத்து அவனை நெருக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளிலே தேவன் கழுதைகளை வைத்திருக்கிறார். எத்தனுடைய வாழ்க்கையில கழுதைகள் இருக்கிறது? கணவன்மார்கள் மனைவியை சொல்லாதீங்க, ஒரு கழுதையை கட்டிட்டு கஷ்டப்படுறேன்னு. சில வேளைகளிலே தேவன் கழுதைகளை கூட என்ன செய்கிறாரு? அவருடைய சித்தத்துக்கு நேராய் நம்மை திருப்பும்படியாக அவர் பயன்படுத்துகிறார். கழுதைக்கு இருக்கிற அறிவு கூட தீர்க்கதரிசிக்கு என்ன செய்யல? இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நெருக்க வரும்போது நீங்கள் தயவு செய்து தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வரும்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என்றைக்காவது உங்களுடைய வாக்குத்தத்தத்துக்கு சித்தத்துக்கு ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் நான் போய்கொண்டே இருப்பனால் என்னை மன்னிங்க, நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லுங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அது பலிக்கும். ஆமென். நிச்சயமாக பலிக்கும். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் தரையிலே வீணாய் விழுந்து போகவே போகாது. வானம் அழியலாம், பூமி நிலை மாறலாம், பர்வதங்கள் நடுச்சமுத்திரத்திலே அது நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் அவருடைய உடன்படிக்கை ஒரு நாள் மாறி போகாது. ஆமென். எத்தனையுடைய வாழ்க்கையில தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்து இன்னும் அதை நீங்கள் சுதந்திரிக்காமல் இருக்கிறீங்க. உங்களை குறித்து அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் சொல்லி இருக்கலாம். அது என்னுடைய வாழ்க்கையில் எப்போது பலிக்கும்? வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனுஷருடைய வாழ்க்கையில் பண்ணின உடன்படிக்கைகளை தேவன் நினைவு கூர்ந்து திரும்பவும் அவர்களை நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். மோசே என்ற மனுஷனை பிறப்பிலே அவனை தெரிந்து கொண்டார். அவனுடைய வாழ்க்கை அரண்மனையிலே 40 ஆண்டுகள் கழிந்தது. 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே கழிந்தது. அப்படிப்பட்ட மோசேயை 80 வயதிலே என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே பிறக்க வைத்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. சில வேளைகளிலே தேவன் நெருக்கத்தை பலவிதமாக அனுப்புவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தாளந்துகள், திறமைகள் எல்லாவற்றையும் உரிந்துவிட்டு ஒன்றுமில்லை என்ற ஒரு சூழ்நிலை எப்பொழுது வருகிறதோ அந்த நேரத்திலே இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலே மோசேயை குறித்து வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் அவன் வாக்கிலும் செயலும் வல்லவனாய் இருந்தான். நல்ல ஒரு பேச்சு திறமை இருந்தது. எப்போ? அரண்மனையில் இருக்கும் பொழுது. அப்படிப்பட்ட மோசேயை அந்த நிலைமையிலேயே சபையை நடத்தும்படியாக அவர் அழைத்திருந்தால் அந்த 40 லட்சம் பேரையும் என்ன பண்ணியிருப்பான்? வனாந்திரத்திலே என்ன பண்ணியிருப்பான்? கொன்று மணலிலே புதைத்து இருப்பான். அப்படிப்பட்ட மோசேயை, வாக்கிலே வல்லவனான மோசேயை, முதலாவது அவனுக்கு எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அது எல்லாம் தேவன் வீக்காக மாற்றி பின்பு பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பாருங்கள், மோசே நல்ல பேச்சு திறமை உள்ள ஆள். அவனை என்ன பண்ணுறாரு? அங்கே மாமனார் எத்ரோ வீட்டுக்கு அனுப்புகிறாரு. எத்ரோ வீட்டில் எத்தனை பெண் பிள்ளைகள் தெரியாதா? 7 பேர். மாமியார் 1. 8 பெண்கள் ஒரு வீட்டில் இருந்தால் இவனுக்கு எங்கே பேச்சு வரும்? அது மட்டும் இல்லை, அங்கேயே பாதி பேச்சு போச்சு. அப்புறம் மேய்ச்சது என்னது? ஆடு. ஆடு என்ன செய்யும்? ஏப்ரலுக்கு அடுத்த மாதத்தை மட்டும் தான் சொல்லும். அப்படி தானே? அப்போ இவனுடைய பேச்சு எப்படி மாறி போச்சு? ஒன்லி மே பேபே தான். இப்படி மாறி போனதுக்கு அப்புறம் தான் தேவன் என்ன செய்கிறார்? மோசேயை திரும்பவும் அழைத்து, ஆரோன் உன் வாயா இருப்பாயா, நீ என்ன செய்ய, 5 ஆகமலை எழுதுன்னு சொல்லி எழுத வச்சார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நல்ல பேச்சு திறமை உள்ள ஆள் பேச்சு திறமெல்லாம் இழந்து ஒரு 20 லட்சம் பேரை நடத்த முடியும்னா தேவன் ஏன் நம்மை நடத்த முடியாது? ஏன் பயன்படுத்த முடியாது? ஆபிரகாமை தேவன் அதே போல் அவன் சரீரம் செத்து போனதுக்கு அப்புறம் தேவன் நினைவு கூர்ந்து ஈசாக்கை கொடுத்தார். நோவாவை தேவன் நினைவு கூர்ந்தார். அன்னாளை நினைவு கூர்ந்தார். தாவீதை நினைவு கூர்ந்தார்.
கிறிஸ்துவின் மூலமாய் நம்மையும் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 54:10 ஏற்கனவே சொன்னேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். தேவன் வாக்கு தத்தத்தை நினைவு கூறுகிற தேவன். வாக்கு தத்தத்தை ஒரு நாளும் அந்த மகனுக்கு சொன்னேன், மகளுக்கு சொன்னேன், அவன் சரியில்லை, அதனால நமக்கு தெரியாத மாதிரி இருந்துருவோன்னு சொல்கிற ஆள் கிடையாது. அதை திரும்ப நினைவுபடுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, தேவனால் முடியாத ஒரு காரியம். வெளிப்படுத்துதல் 13:8 வாசிங்க. வெளிப்படுத்தல் 13:8. உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்போ இங்கே பாருங்கள், போன 2 வாரத்துக்கு முன்னால் பார்த்தோம், உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதே போல் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்போ ஏதோ ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் ஒரு தவறை செஞ்சிட்டான். செஞ்சதுக்கப்புறம் தன் குமாரனை அனுப்புன்னு நினைக்கல. இந்த உலகமும் பூமியும் உண்டாகும் முன்னே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆகவே பிதாவாகிய தேவனால் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. ஏனால் அது ஆதியிலே நமக்காய் அவர் அடிக்கப்பட்டார். ஆதாம் உண்டாவதுக்கு முன்பாகவே நமக்காய் அவர் சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். வெளிப்படுத்தல் 5:6 சொல்கிறது, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பொருளுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். உலகத் தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இப்பொழுதும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறார். எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்க. உலகத் தோற்றத்துக்கு முன்னாலே அவர் அடிச்சிட்டாரு. இன்றைக்கும் நமக்காய் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு சிலுவையில் அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் உள்ள பாவி, இந்த நிமிஷத்தில் ஒரு பாவி மனம் திரும்ப முடியும். இந்த நிமிஷத்தில் மனம் திரும்ப முடியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். கடந்த கால பாவம், இப்பொழுது பாவம், இனி செய்யக்கூடிய பாவம், எல்லாவற்றையும் ஒரே பலியினாலே அவர் சிலுவையிலே அவர் பரிகரித்தார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த விபச்சார ஸ்திரியை குறித்து. இங்கே பாருங்கள், அந்த 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது 8:11 சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீங்கள் இந்த இப்போ புதுசாக பைபிள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அநேக புதுசாக இப்போ வர பைபிளில் அவங்க என்ன ஃபுட் நோட்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த சம்பவம் பழைய மேனுஸ்கிரிப்டில் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் அநேக பிரசங்கங்களையும் நாம் இதை சொல்லுகிறோம். ஒருவேளை இருக்கலாம். இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உன்னை ஆக்கினைக்குள்ளாக நான் நியாய்ந்து இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி எந்த ஒரு குற்றமோ 2-3 சாட்சிகளினுடைய வாக்கினாலே அது நிலைவரப்படும். இந்த விபச்சார ஸ்திரியை கையுமையுமாய் பிடித்தவர்கள் எல்லாருமே பாவிகளாய் இருந்தபடியினால் அவர்கள் சாட்சி சொல்லுவதற்கு தகுதியற்றவர்களாய் மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்கிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்லை, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று சொன்னார். அநேகம் பிரசங்க மேடைகளிலே தவறாய் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஜீசஸ் லவ்ஸ் யூ. அந்த வசனம் எங்கே இருக்கு? யாராவது எழுங்க. எங்கே இருக்குங்க பைபிளில்? இருக்கா பைபிளில்? இல்லையா? டேட்டா கிடையாது இல்லையா?
சரி, அப்போ யோவான் 3:16 என்ன சொல்லுது? ஒரே பேரான குமாரனை அவன் கெட்டு போகாமல் அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். அதில் கேட்ச் பாயிண்ட் என்னது? அவரை அதான் 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 மேட்ரு. தேவன் தம்முடைய குமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நம்ம பொதுவாக 5 நிமிஷம் தான் இருக்குது, முடிச்சிட போகிறேன். பாருங்கள், இந்த டைம் ஷெட்யூலில் நாங்கள் போயிட்டுருக்குறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, சரி நம்மளால் ரட்சிக்கப்பட்டாச்சு, அப்படி தானே? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்குமா? வரலாம், பாவம் வரலாம். சாதாரணமாக பொய் சொல்கிறோமா இல்லையா? நேற்று கூட என்ற சில பேர் பொய் சொன்னாங்க. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல பொய்யர் அனைவரும் எங்கே போவாங்களா? சரி, நம்மளே நரகத்துக்கு போகும்போது நம்ம எங்கே நரகத்துக்கு போகிற அநேகர் என்ன செய்ய முடியுமா? நம்மளே டைரக்ஷன் எங்கே இருக்குது? டுவர்ட்ஸ் ஹெல். அப்புறம் அநேகரை நம்ம எங்கே போய் மீட்க முடியும்? அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட அப்புறமும் நம்ம சில கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். எப்படி வச்சுருக்கோம்? பெரிய பாவம், சின்ன பாவம், ஹோல்சேலு, ரீட்டெயில் பாவம், அப்படி வச்சுருக்கோமா இல்லையா? ஆபத்துக்கு பைபிள் எங்கே இருக்குது? அப்போ ரட்சிக்கப்பட்ட அப்புறம் என்ன பண்ணுறான்? அவன் வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது. வேதத்தில் ரோமரில் தொடங்கும்போது எப்படி தொடங்குதுன்னா, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட. 1 கொரிந்தியர் எப்படி தொடங்குகிறது என்றால், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறது. எபேசியரில் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியரிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள் அனைவருக்கும். அப்போ இது எல்லாமே யாருக்கு தான் எழுதுறாங்க? பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும். அப்போ இங்கே இருக்கிற இவங்க எல்லாம் பாவிகளா பரிசுத்தவான்களா? ஒரு பெரிய கேள்வி வருகிறது அல்லவா? பரிசுத்தவான்கள், ஆனாலும் இன்னும் குணப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குது, அப்படித்தானே? அநேகம் இருக்கிறது. ஆகவே தான் 1 யோவான் 3:9 சொல்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். இதுக்கு ஒரு உண்மையான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, தேவனால் பிறந்த எவனும் அவன் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான், நிலைத்திருக்க முடியாது. ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில் பாவ சூழ்நிலைகள், பாவ சோதனைகள் வந்தாலும் அவன் பாவத்திலே அவனால் நிலைத்திருக்க முடியாது. ஆனால் ஒரு பாவியினால் பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க முடியாது. இதுதான் தேவனால் கழுவப்பட்டவனுக்கும் கழுவப்படாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். அதே யோவான் 1:8 என்ன சொல்கிறது? நமக்கு பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிகளாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. தேவனால் பிறந்த எவனும், தேவனுடைய குமாரன் எனப்படுகிற எவனும் அவனால் பாவத்தில் நிலைத்திருக்கவே முடியாது, பாவம் செய்யவே முடியாது, அந்த பாவத்தை விரும்பவே முடியாது. தேவனிடத்திலே நாம் இரக்கத்தை கேட்கும் பொழுது தேவன் இரக்கத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மர்சி, கிருபை தேவன் யாருக்கெல்லாம் கொடுக்கிறார் என்றால், முதலாவது ஒன் ஹூ ஆஸ்க் ஃபார் இட், யாரெல்லாம் அந்த கிருபையை கேட்குறாங்களோ அவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். தாவீது பாவம் செய்த பொழுது தேவனுடைய கிருபையை அவன் கேட்டான். தாவீதுக்கு தேவன் கிருபையாய் அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு கிருபையை கொடுத்தார். ரெண்டாவது யாருக்கு கிருபையை கொடுக்கிறார்? ஒன் ஹூ பாஸ் ஆன் இட் டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறவர்களுக்கு தேவன் கிருபையை இரக்கத்தை காண்பிக்கிறார். அந்த உக்ரைன்காரனை பார்க்குறோம் அல்லவா, ஒரு மேனேஜரை பார்க்குறோம்.
அவன் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, ஆனால் அவனுக்கு கீழே உள்ளவர்களுடைய பாவத்தை அவன் மன்னிக்கவில்லை. யாரெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுறீங்களோ தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு இரக்கத்தை காட்டுவார். மூன்றாவது, தேவன் யாருக்கு இரக்கத்தை காட்டுகிறார்? ஒன் ஹூ டஸ் நாட் மிஸ்யூஸ் இட். ஆமென். தேவனுடைய இரக்கத்தை எவன் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கானோ அவனுக்கு தேவன் இரக்கத்தை கொடுக்கிறார். இன்று தவறான போதனைகள் அநேக கொண்டிருக்கிறது. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெறுகிறது. அப்போ என்ன செய்யணும்? பாவம் நிறைய செய்யணுமா? அதுக்கு அடுத்தது வாசித்து பாருங்க. பாவம் செய்யலாமான்னு இருக்குது, கிடையாது. அதனால தான் இன்றைக்கி நிறைய சபையில் இந்த மாதிரி உபதேசம் கொடுக்குற சபையில் ஏகப்பட்ட கூட்டம் போகுது. சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தான். பல விதமான வேலைகளிலே காலகட்டத்திலே தேவன் கிருபையாய் அவனை ரட்சித்தார், அவனை பாதுகாத்தார். ஆனால் என்றைக்கு அவன் தன்னுடைய அந்த மேன்மையை, நஸ்ரேய விரதத்தை அவன் குலைத்து போட்டானோ அன்றைக்கு தேவன் அவனை விட்டு விலகினார். ஆகவே தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் யாருக்கு கிருபையை கொடுக்கிறார் என்றால் அந்த கிருபையை யார் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்களோ, யார் அதை அட்வான்டேஜ் எடுக்காமல் இருக்காங்களோ அவர்களுக்கு தேவன் கிருபையை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிகவும் ஆபத்தான ஒரு காரியம் என்னவென்றால், வேதம் சொல்கிறது, சவுலை விட்டு தேவனுடைய ஆவியானவர் விலகினார். விலகினதை அவன் அறியாமல் இருந்தான். சிம்சோனை விட்டு விலகினார், விலகினதை அவன் அறியாமல் இருந்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். தேவன் நம்மோடு இருக்கிறார் 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 என்று வசனத்தை எல்லாம் கோட் பண்ணிட்டு தேவன் இல்லாமல் நாம் ஆயுதம் இல்லாமல் இருப்பது தான் ஆபத்தான காரியம். ஆகவே தேவனுடைய கிருபையை ஒரு நாள் நீங்கள் புறக்கணியாதுங்க. தேவன் யாருக்கு கிருபையை கொடுக்கிறார்? திரும்ப சொல்லுங்க. மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க, அடுத்து அட்வான்டேஜ் எடுக்காமல் இருக்கிறவங்க, அடுத்து 3 காரியம் சொன்னேன். முதலாவது, யார் கிருபையை கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது, மற்றவர்களுக்கு கிருபையை இரக்கத்தை காண்பிக்கிறவர்களுக்கு தேவன் இரக்கத்தை காண்பிக்கிறார். மூன்றாவது, அதை யார் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் அந்த இரக்கத்தை கொடுக்கிறார். ஆகவே தான் இன்றளவும் தேவன் அவருடைய சிலுவை மரணத்தை ரிவர்ஸ் பண்ணலை. உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டார், இன்றளவும் இந்த நிமிஷம் அளவும் அடிக்கப்பட்டவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இங்கு இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில் அவருடைய கடந்த கால காயங்கள் இன்னும் அவளை வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. கடந்த காலத்தில் நினைவுகள் எல்லாம் இன்னும் கண்முன்னே அவருடைய வாழ்க்கையிலே அதுவே ஒரு பெரிய லட்சியமாக, அதுவே அவளுடைய வாழ்க்கையை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கர்த்தருடைய செய்தி, தேவன் மன்னித்த மறந்த ஒரு பாவத்தை தேவன் திரும்ப நினைவு கூறுகிறது இல்லை. அவரால் நினைவு கூற முடியும், ஆனால் வேதம் சொல்கிறது கடலின் ஆழத்திலே போட்டு விட்டார். மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இந்த சத்தியம்தான் ஒரு மனுஷனை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவன் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார், உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் தேவனுடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி போனீங்க? தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய நன்மைகள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பலிக்காமல் இருப்பதற்கு காரணம் அந்த உடன்படிக்கை பாத்திரவான்களாய் நம்மை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது தான். யாரெல்லாம் திரும்ப அந்த புது உடன்படிக்கையின் இரத்தத்திற்கு, அந்த புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தத்தில் நீங்கள் வரும்பொழுது தேவன் திரும்பவும் அதை நினைவு கூர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் பொழிய விரும்புகிறார். இந்த நேரத்திலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். தயவு செய்து யாரும் கண்ணை திறக்காதீங்க, அங்கங்கே போகாதீங்க. ஆராதனை முடிய போகிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, தாவீது இழந்த எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான் என்று சொல்கிறது. தேவன் ரெஸ்டோர் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன சுகம், இழந்து போன செல்வம்,
இழந்து போன சமாதானம், இழந்து போன உங்களுடைய ஆஸ்தி, இழந்து போன உங்களுடைய வருமானம், இழந்து போன உங்களுடைய பிஸ்னஸ், இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் திரும்ப தர விரும்புகிறார். உடன்படிக்கையை நினைவுகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, அவர் தம்முடைய குமாரனை உலகத்தோற்றத்துக்கு முன்பாக அடித்து விட்டார். இன்றளவும் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மனம் திரும்பும்படியாக, இன்னும் பரிசுத்தத்திலே வளரும்படியாக இன்றளவும் அந்த சிலுவையின் ரத்தம் ஒவ்வொருடைய மனுஷனுடைய மீறுதலையும் அக்கிரமத்தையும் பாவத்தையும் பொய்யையும் புரட்டையும் அது கழுகுற ரத்தமாக இருக்கிறது. எல்லாம் உங்கள் கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய இரக்கத்தை கேளுங்க. ஆண்டவரே, என்மேல் இறங்கும் ஆண்டவரே, என்மேல் இறங்கும் ஆண்டவரே. மோசேயின் மேல் இறங்கின தேவனே, எலியாவின் மேல் இறங்கின தேவனே, இது போதும் ஆண்டவரே, இதோடு என்ற உயிரை எடுத்துக்கொள்ளுங்க என்று சொன்ன எலியாவின் மேல் இறங்கின தேவனே, தாவீதின் மேல் இறங்கின தேவனே, சாலமோனிலும் பெரியவரே, பேதுருவை, மறுதலித்த பேதுருவை திரும்ப நினைவு கூர்ந்து அவனுடைய அப்போஸ்தல அழைப்பை திரும்பவும் ரெஸ்டோர் பண்ணின தேவனே, என்னை ஒரு விஷயம் நினைத்தருளும் ஆண்டவரே. நான் உம்முடைய கிருபையை நான் எதிர்பார்க்கிறேன், உம்முடைய கிருபையை கேட்கிறேன் ஆண்டவரே. எனக்கு உம்முடைய இரக்கம் வேண்டும். நானும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை மற்றவர்களை காண்பிக்க கிருபை செய்யுங்க. நீர் எப்படி என்னை மன்னித்தீரோ, கிறிஸ்துவுக்குள் என்னை மன்னித்தீரோ, அதே போல் நானும் என்னுடைய மனைவியை, கணவனை, பிள்ளைகளை, பெற்றோரை ஆண்டவரே யாருக்கு விரோதமாய் கசப்பு வைத்திருக்கிறேனோ, கசப்பின் வேறு என்னில் இருக்கிறதோ ஆண்டவரே, நானும் அந்த இரக்கத்தை காண்பிக்க கிருபை செய்யுங்க. மூன்றாவது, ஆண்டவரே நீர் கொடுக்குற இரக்கத்தை கிருபையை நான் மிஸ்யூஸ் பண்ணாமல் ஆண்டவரே வலுமாமல் என்னை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் கொடுக்குற இரக்கத்தில் கிருபையில் என்னை நிற்க கிருபை செய்யுங்க. எல்லாம் கையை வைத்து கேளுங்க. ஆண்டவரே என்மேல் இறங்குங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் உள்ள ஆண்டவரே எல்லா விதமான பீடைகளும் ஆண்டவரே சாபங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அது போவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்குள்ள ஆசீர்வாதங்கள், எனக்குள்ள நன்மைகள், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. என் மேல் அது கடந்து வருவதாக, என் மேல் அது கடந்து வருவதாக. எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாடும்போது எல்லாம் உணர்ந்து உங்களை மறந்து தேவனை உங்களுடைய வாயினால் உயர்த்துங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிருபையிதே, தேவ கிருபையிதே, என்னை தாங்கி நடத்தினதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தறிந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தறிந்தன் வியாதியும் வேதனையும். இயேசுவல்லால் சார்ந்திடவோ வேறெமக்காரும் இல்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெமக்காரும் இல்லை. கிருபையிதே, தேவ கிருபையிதே, கிருபையிதே, தேவ கிருபையிதே, என்னை தாங்கி நடத்தினதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே
ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே ஆக மகிழ்ந்தே. உம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இந்த அக்கிரமங்களை அவள் நினையாமல் இருப்பதற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, அக்கிரமங்களை நீர் மன்னிக்காமல் இருக்கிற மறந்து விட்டதுக்காக நன்றி அப்பா. திரும்ப ஞாபகப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் செய்த எல்லா உடன்படிக்கையும் நீர் மறக்காமல் நினைவு கூறுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எனக்காக அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இன்றைக்கும் நீர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறேன். அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக எனக்காகவே இப்பொழுதும் கர்த்தாவே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். நமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த குறைகளை மன்னித்ததற்காய் நன்றி. உடைய விலையேறப்பட்ட ரத்தத்துக்காய் நன்றி. இன்னும் மன்னிக்கிற ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக, சுகப்படுத்துகிற உடைய வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இருப்பதாக. சுத்திகரிக்கப்பட்டவர்களாக சபை பரிசுத்தவான்களை கர்த்தாவே சீர்பொருந்த பண்ணுவதற்காக சபை இருக்கிறது அல்லவா? இந்த சீர்பொருந்த பண்ணுதல் இந்த கர்த்தாவே சபையில் தொடர்ந்து நடைபெறும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒரு மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே.